மணி இப்போ கரெக்டாக 6 மணி காலையில். முன்னாடியே ஏந்திச்சி பாத்திரத்தை எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து விளக்கி வச்சுட்டு சாப்பாடும் அப்படியே ரெடி பண்ணி சாப்பாடும் ஆக்கியாச்சு. இந்த சாப்பாடு வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக விளக்கிட்டு குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு. இது நேற்று வச்ச சாம்பாரோட மிச்சம். இதை சாப்பிட்ணும். ப்ளஸ்ஸு வெண்டைக்காய் புளி குழம்பு இன்றைக்கி பண்ணியாச்சு. காலையில் ஏந்திச்சி வெண்டைக்காயெலாம் காய்கறிலாம் ஃபுல்லாக கட் பண்ணி குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ப்ரோட்டீனுக்காக முட்டை 3 முட்டை வேக வச்சு இது நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திச்சி எல்லா வேலையும் முடித்தாச்சு. ஒர்க் அவுட்டுக்காக இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 புஷ்அப் எடுத்தோம். நம்ம கன்சிஸ்டன்சியாக ஒன்று ஒன்றா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அதனால் இன்றைக்கி 7 புஷ்அப் எடுத்தோம். ரைடு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஜொமேட்டோவில் நமக்கு நிறைய ஏமாற்றம். ஆல்ரெடி ஒழுங்காக ஆர்டர் வரல. அதனால் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பில் நம்ம கண்டினியூஸாக இல்லாமல் ஆர்டர் அவைலபிளுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பை மாற்றிக்கிட்டே இருந்து இப்போ ரேப்பிடோவை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரேப்பிடோவில் பைக் டாக்ஸி ப்ளஸ் நம்ம ஃபுட் ஆர்டருமே ரேப்பிடோவில் வரும். அதுவுமே நம்ம ஓட்டியிருக்கோம். இப்போ இதில் ஓட்டுறதுல என்ன பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்னா, கம்பெனி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வர வழியிலே இப்படியே ஆர்டர் எடுத்துக்கிட்டே வந்துடுறதும் போகிறதும் அப்படி நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ ஒர்க்குக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி நம்ம நமக்கு தேவையான ஆர்டரை நம்மளே எடுத்துக்கலாம். நமக்கு வசதியாக இருக்கும். இது நல்லா ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்டிங் நான் நேற்றே எடிட் பண்ணி நேற்றே முடிச்சிருக்க வேண்டியது. ஆனால் ரெக்கார்டிங் இன்றைக்கி காலையில் தான் பண்ணுறேன். இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணுறது எல்லாமே நேற்று நடந்த விஷயங்கள். எனக்கு டைம் சுத்தமாக செட் ஆகலை. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். காலையிலேருந்து அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு ஆஃபீஸ்லேயும் ஏகப்பட்ட ஒரு ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், சைட்டுக்கும் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வர வழியில் ரேப்பிடோ ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோடனே நமக்கு செம்ம டயர்டாகிடுச்சு. வீட்டில் எப்படா தூங்குவோங்கிற மாதிரி ஆகிட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. இப்போ காலையில் இப்போ ஆஃபீஸ் போகிறோம். அதனால் முன்னாடியே ரெக்கார்டிங் முடிச்சிடும் அப்படின்ட்டு இப்போ ரெக்கார்டிங் நேற்று நடந்ததை இப்போ நம்ம ரெக்கார்டிங்கில் பார்க்குறோம். நேற்று பார்த்தோம்னா 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம் ரேப்பிடோவில். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர வழியிலே 3 ஆர்டர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு திருப்பியும் ஒரு 2 ஆர்டர் ஓட்டினோம். மொத்தமாக 5 ஆர்டர் ஓட்டினோம். இந்த 5 ஆர்டருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் ஒரு 3.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த 3.5 மணி நேரம், அதாவது 4 மணிலேருந்து 8:30 மணி வரையும் 4.5 மணி நேரம் கணக்கு வரும். இந்த 4.5 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ரெஸ்ட்டு வீட்டில் எடுத்தாச்சு. ஸோ 3.5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இதோட ஓவரால் வேல்யூ 450 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு ஸ்க்ரீனில் 379 ரூபா தான் காட்டும். ஆனால் கரெக்டான வேல்யூ 399 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ப்ளஸ் ஒரு ரைடர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கஸ்டமர் என்ன பண்ணிட்டாருன்னா 45 ரூபா ஆச்சு அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஆனால் அவர் 100 ரூபா கொடுத்துட்டு இருக்கட்டும்னு போயிட்டார். அப்படி பார்க்கும்போது அதுவே நமக்கு 55 ரூபா ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 450 ரூபா வருது. இந்த 450 ரூபாவில் பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், நம்ம வண்டி ஓட்டின டிஸ்டன்ஸ் 71 கிலோமீட்டரு. ஸோ பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு போட்டு 150 ரூபா போட்டாச்சு. அப்போ 300 ரூபா ப்ராஃபிட்டு. 3.5 மணி நேரம் ரைடு பண்ணதில் 300 ரூபா நமக்கு ப்ராஃபிட். இது பார்ட் டைமில் நம்ம ஓட்டுறதுனால இந்த 300 ரூபாங்கிறது ஓகே. அதனால் இந்த 300 ரூபாய் நிப்பாட்டியாச்சு. வெல்த்தில் இது. ஹெல்த்தில் பார்த்தோம் அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுருக்கோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அதான் ஹெல்த்து. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ப்ளஸ் 3 முட்டை ப்ரோட்டீனுக்காக வேக வச்சு நம்ம ரெடி பண்ணோம். அதான் நம்ம ஹெல்த்தாக வச்சுக்கிறோம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். உடனே நம்மளால் சடனாக டக்குன்னு ப்ரோட்டீனுக்காக ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரம் ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் அப்டேட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் அது ஒரு ஃப்ளோவில் கொண்டு போக முடியும். அதனால தான் இப்போ வரையும் ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நம்ம சேனலுக்கு இதுவரையும் 5 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. 5 சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த 5 சப்ஸ்கிரைபரும் நான் இன்னும் டிமோட்டிவேட்டெல்லாம் எடுக்கலை. ஏன்னா இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிறைய பேருக்கு யாருக்குமே ஷேர் பண்ணலை. அதனால் அதுவே போகிற போக்குக்கு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 3 வீடியோவில் வியூஸே மொத்தமாக ஒரு 42 தான் வியூஸ் போயிருக்கு. வாட்ச் ஹவர்ஸ் ஒரு 1.1 ஹவர்ஸ் வந்திருக்கு. நமக்கு வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து 4000 வேணும். 4000 1.1 வந்திருக்கும். நம்ம சிறுக சிறுக சிறு துள்ளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வரல அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பி பாசிட்டிவ். நம்ம ஜெயிக்கணும். ஓகே, நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.